என்னண்ணா கைத்தறி நெஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க தான் சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளரா? ஆமா தம்பி, நான் தான் சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர். அதிமுகவில் சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்களும் சட்டசபைக்கு செல்லலாம் அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தான். சாதாரண மனிதருக்கும் வாய்ப்பு கொடுத்து அழகு பார்க்கும் கட்சி அதிமுக தான். அப்படிதான் சேலம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட ஜே வினோத் அப்படின்றவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. ஜே வினோத் கைத்தறி நெசவாளர் குடும்பத்துல பிறந்தவங்க. அவங்க அதிமுகவுக்கு அளிச்ச பங்களிப்பை பார்த்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இவருக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிச்சிருக்காங்க. இப்போ கைத்தறி மூலமா பட்டு நெசவு செஞ்சு தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராரு ஜே வினோத். எத்தனை இயக்கம் வந்தாலும் சாதாரண மக்களையும் உயர்ந்த பதவியில வச்சு அழகு பார்க்கும் ஒரே இயக்கம் அதிமுக தான். சாதாரண நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த எனக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் எனக்கு சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி நெசவாளர் நிறைந்த தொகுதி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்.